Good evening, students. இன்னைக்கு 7th மேக்ஸ்ல டேர்ம் 1ல ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எண்ணியல் நம்பர் சிஸ்டம். லாஸ்ட் கிளாஸ் வந்து இந்த லெசன் தான் நம்ம நம்பர் சிஸ்டம் டேர்ம் 1ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 7th ஸ்டாண்டர்ட் சாரி டேர்ம் 2ல ஃபர்ஸ்ட் லெசன். ஸோ இந்த பாடத்துல நம்ம என்ன பார்த்திருந்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல? தசம எண்கள் டெசிமல் நம்பர்ஸ்னா என்ன, அந்த டெசிமல் நம்பர்ஸை ஃப்ராக்ஷன்ஸ்ல வந்து சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம் அப்படிங்கறத தான் லாஸ்ட் கிளாஸ் பார்த்திருந்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பண்ண போறோம்னா இந்த தசம எண்கள் டெசிமல் நம்பர்ஸை வந்து கம்பேர் பண்ண போறோம். ஒரு நம்பரை இன்னொரு நம்பர் கூட கம்பேர் பண்றதும், அதே மாதிரி அதை வந்து நம்பர் லைன்ல வந்து மென்ஷன் பண்றதும் எப்படி அப்படிங்கறது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கான மோட்டிவேஷனல் லைன் குரல் பார்த்துட்டு நம்ம பாடத்துக்குள்ள போலாம். ஓகேங்களா? ஓகே. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக, திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதனுடைய பொருள் நம்ம என்னவா பார்க்கிறோம்னா, எந்த ஒரு பாடத்தையும் பிழையின்றி நன்றாக கற்க வேண்டும். கற்ற பிறகு கற்றுக்கொண்ட பாடங்களுக்கு ஏற்ப நாம் நடக்க வேண்டும். சோ நீங்க கேட்கலாம், நம்ம மேக்ஸ் படிச்சிருக்கோம், சயின்ஸ் படிக்கிறோம், சோசியல் படிக்கிறோம். சோ அப்ப அந்த சயின்ஸ்லயும் சோசியல்லயும் மேக்ஸ்லயும் எல்லாம் படிக்கிற மாதிரியே நம்ம நடந்துக்க முடியுமா? அப்படி கிடையாது. நம்ம ஒரு ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு நீங்க போறீங்க. ஒரு படிச்சவங்களும் இருப்பாங்க அந்த இடத்துல, படிக்காதவங்களும் இருப்பாங்க. அந்த படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் உள்ள ஒரு பிஹேவியர் டிஃபரன்ஸ் இருக்கும். நடந்து கொள்ளக்கூடிய நடைமுறை பழக்க வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஹேவியர் டிஃபரன்ஸ்னா நம்ம நடந்து கொள்ளக்கூடிய நடைமுறைகள் வந்து படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் ஒரு அந்த பேச்சு வழக்கு, ஒரு ரெஸ்பெக்ட் குடுக்கறது, சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் மரியாதை கொடுத்து பேசுறது, இதெல்லாம் வந்து படிச்சவங்க கிட்ட இருந்து கத்துப்பாங்க. படிக்காதவங்களுக்கு அது பேசிக்கா தெரியாது. எப்படி பேசணும், எப்படி பழகணும், எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கணும், இதெல்லாம் வந்து தெரியாது. சோ ஒரு பப்ளிக் பிளேஸ்ல போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, படிச்சவங்க மாதிரி பிஹேவ் பண்ணுங்க, படிக்காதவங்கள மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. சோ அனுபவ பாடம்னு ஒண்ணு இருக்கு. அறிவு பாடம், அதாவது ஏட்டு பாடம்னு ஒண்ணு இருக்கு, அனுபவ பாடம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம வந்து ஏட்டு பாடம் ஸ்கூல்ல போய் படிச்சுக்கிறோம். அனுபவ பாடம் நம்ம பெரியவங்கள்ட்ட இருந்தும் நம்மள சுத்தி இருக்கவங்கள்ட்ட இருந்தும் நம்ம கத்துக்கிறோம். பட் நம்ம கத்துக்கக்கூடிய விஷயங்களை நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில ப்ராப்பரான வேல பயன்படுத்துங்க, உபயோகப்படுத்தணும். கத்துக்கிட்டு மட்டும் நம்ம வந்து சப்ஜெக்ட்ல மட்டும் 100 அவுட் ஆஃப் 100 வாங்கி யூஸ் இல்ல. ஒழுக்கமும் ரொம்ப முக்கியம் இல்லையா? சோ அந்த ஒழுக்கம்ங்கிறது எப்படி வரும்? நம்ம பாடம் கத்துக்கிறதுனால, ஸ்கூல்ஸ்க்கு போறதுனால, டீச்சர்ஸ் நம்மள வந்து இப்படி இருக்கணும், அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஒபீடியன்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரம் ஸ்கூல்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். வீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அது அப்படியே நீங்க வந்து ப்ரீகேஜி, எல்கேஜில இருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுடைய காலேஜ் வரைக்கும் நீங்க அண்டர் ஒரு டீச்சர் கண்ட்ரோல்ல இருப்பீங்க. சோ அங்க அவங்க வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ்லயும் உங்களை ஒரு ஒரு வகையா வந்து மோல்டு பண்ணுவாங்க. சோ அப்ப அந்த பாடத்தை கற்றுக்கொண்டதை கற்ற பிறகு அந்த கற்றலின் பாடங்களுக்கு ஏற்ப நாம் நடக்க வேண்டும். நம்ம கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு எந்த பாடத்தையும் பிழையில்லாம நல்லா கத்துக்கணுங்கிறது எஸ் கரெக்ட் பாயிண்ட். ஆனா அத சரியான முறையில் எல்லா இடங்களிலும் உபயோகப்படுத்த வேண்டும்ங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஓகே டன். இப்போ வந்து நம்ம பாடத்துக்கு போயிடலாம். சோ இப்போ டெசிமல்ஸ் தசமங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க லாஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டீங்க. தசமங்கள்லாம் என்ன? அதாவது ஒரு நம்பர் 17.625 அப்படின்னு ஒரு நம்பர் நான் எடுத்துக்கிறேன். சோ புள்ளி இத வந்து என்ன சொல்லுவோம்னா டெசிமல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தசம புள்ளின்னு சொல்லுவோம். இந்த தசம புள்ளிக்கு இடப்புறம் இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற நம்பர்ஸ்க்கு ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற நம்பர்ஸ்க்கு என்ன தெரியும்? நமக்கு ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் அப்படிங்கிறது தெரியும். அதே தசம புள்ளிக்கு வலப்பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய எண்களை என்ன சொல்லுவோம்னா, ஃபர்ஸ்ட் நம்பரை வந்து 10th அப்படின்னு சொல்லுவோம், 100 அப்படின்னு சொல்லுவோம், thousands அப்படின்னு சொல்லுவோம். சோ தசம புள்ளிக்கு வலப்புறம் இருக்கக்கூடிய எண்கள் starts the place value with 10, 100,
1000. அதே தசம புள்ளிக்கு இடப்புறம் இருக்கக்கூடிய எண்கள் ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு மூவ் ஆன் ஆகும். கரெக்ட்டுங்களா? இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. நமக்கு இப்ப இது புதுசா வந்து நம்ம பார்க்கல. லாஸ்ட் கிளாஸே நீங்க பார்த்திருப்பீங்க. So number that includes digits to the right of the decimal point, and the right of the decimal point க்கு ரைட் சைடு இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கும் மதிப்பு உண்டு. இத வந்து ஹோல் பார்ட்னு சொல்லுவோம், இத டெசிமல் பார்ட்னு சொல்லுவோம். இந்த 17.625ல 17 வந்து ஹோல் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். 625 வந்து டெசிமல் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. சோ டெசிமல் பாயிண்ட்ஸ், டெசிமல் பார்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. A decimal number represents the value in the base of 10 system that includes whole part and fractional part separated by decimal point. அதாவது whole பார்ட்டையும் fractional பார்ட்டையும் செப்பரேட் பண்றதுக்கு ஒரு டெசிமல் பாயிண்டை யூஸ் பண்ணி குறிக்கக்கூடிய எண்ணை தான் தசம எண், டெசிமல் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. The decimal point indicates that the digit to its right represents fraction of a whole such as 10, hundreds and so on. அப்படியே போயிட்டே இருக்கும். 6, 2, 5, 7 நீங்க அதுல வந்து க்ரோஸ் வரைக்கும் கூட எடுத்துட்டு போலாம், பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? So the digits to its left represents, left இந்த side 17 இருக்கு இல்லையா, left represents whole numbers. ஓகேங்களா? So whole number part என்னது? The digit represent to the left of the decimal point is called whole number. Decimal point வந்து the symbol separates the whole number from the இது decimal, இது whole part, இது fractional part. இத செப்பரேட் பண்ணக்கூடிய பாயிண்ட், அந்த சிம்பலை தான் டெசிமல் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். fractional part என்னது? The digit to the right of the decimal point are the fractional part where each position represents the power of 10. ஒரு பொசிஷனும் ரைட் சைடு இருக்கிற fractional பார்ட்ல ரெப்ரசன்ட் பண்றது பவர் ஆஃப் 10. ஓகேங்களா? சோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு கிளியரா? சரி, இப்போ டெசிமல் நம்பர் கம்பேரிசனுக்கு போயிடலாம். சரிங்களா? ஒரே நிமிஷம் புக்கு ஷேர் பண்ணிடுறேன். சோ டெசிமல் நம்பர்னா என்ன அப்படிங்கிற கான்செப்ட்ல நீங்க இப்ப கிளியரா இருக்கீங்க நம்புறேன். சோ தசமங்களை ஒப்பிடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், நம்பர் கம்பேரிசன் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. 7 is greater than 9, lesser than 9, equal to 9. 7 less than 9, கரெக்டா? 11 greater than 9, கரெக்டா? 12 equal to 12. So numbers whole numbers இருந்தா, முழுமையான எண்களாக இருந்தா அத கம்பேர் பண்றது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. Is it right? Yes. இதே எனக்கு இப்ப பாயிண்ட்ல கொடுத்திருக்காங்க, டெசிமல் பாயிண்ட்ல கொடுத்திருக்காங்க. 8.90, 8.91, 8.95 மூணு நம்பர்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. இது மூணுல எது பெருசுன்னு கேக்குறாங்க. இததான் வந்து கம்பேரிசன் ஆஃப் டெசிமல்ஸ் அப்படிங்கிறதுக்கான டாபிக்கே இதுதான். 1968 நீளம் தாண்டுதலில் ஒலிம்பிக் சாதனையை படைத்த பாப் பீமானின் சாதனை 23 ஆண்டுகள் வரை தொடர்ந்தது. அவரின் உலக சாதனை 8.9 மீட்டர். இந்த சாதனையை 1991 ஆண்டு நடந்த உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் கார்ல் லூயிஸ், மைக் பவல் ஆகியோர் முறியடித்தனர். கார்ல் லூயிஸ் 8.91 மீட்டர் மற்றும் பவல் 8.95 மீட்டர் என்ற அளவில் சாதனையை படைத்தனர். இதை உங்களால் ஒப்பிட முடியுமா? இதுல 8.90 பெருசா, 91 பெருசா, 95 பெருசாங்கிறது எப்படி கம்பேர் பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் இங்க டாபிக். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன், அதுக்கப்புறம் அதுக்கான சிமுலேஷன் காட்டுறேன், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 1.3 போலாம். ஓகேங்களா? சோ ரெண்டு நம்பர்ஸ்
கம்பேர் பண்ணணும் நீங்க. ஓகேவா? டெசிமல் நம்பர்ஸ் கம்பேர் பண்ணணும். இப்ப இங்க நம்ம போர்டுல இருக்கிற இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். இந்த நம்பர்ஸ நீங்க கம்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இதனுடைய ஹோல் பார்ட்ட எடுத்துக்கோங்க. 8.91, 8.90, 8.95ல ஹோல் பார்ட் வந்து 8. கரெக்ட்டா? ஹோல் பார்ட் அப்படிங்கிறது வந்து முழு எண் பகுதி. அது வந்து 8. சோ ஃபர்ஸ்ட் அத பார்த்து கம்பேர் பண்ணிடுங்க. பெரிய முழு எண் பகுதியை கொண்ட தசம எண்ணே பெரியது. இப்ப ஆனா இங்க 3த்துக்குமே ஒரே முழு எண் தான் இருக்கு. இப்ப எனக்கு இங்க 8, இங்க 9, இங்க 10, 8.9.9, 10.95ன்னு இருந்திருந்ததுன்னா, நான் ஈஸியா 10 தான் பெருசுன்னு சொல்லி எடுத்துட்டு போயிடலாம். பட் இங்க எனக்கு 3 ஹோல் பார்ட்டுமே 8 சமமா இருக்கு. சரி. இப்ப ஹோல் பார்ட் வந்து ஈக்குவலா இருக்கு. அப்ப நான் அடுத்தது எப்படி கம்பேர் பண்றது? அப்போ தசம பகுதியில இருக்கிற 10ஆம் 10ல் 1ஆம் இலக்கத்தை ஒப்பிட வேண்டும். சோ இப்ப அதுவும் நமக்கு சேம் 9, 9, 9, 8.9, 8.9. சோ 10th பிளேஸ்ல என்ன இருக்கு? அதுவும் 9, 9, 9 தான் இருக்கு நமக்கு. சோ அதுவும் உட்ருச்சு. சோ இப்ப 10ன் 1ஆம் இலக்கமும் சமமா இருக்கு அப்படின்னா 100ல் 1ஆம் இலக்கத்தை வந்து ஒப்பிடணும். சோ அப்ப பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்க்கு 0 100th பிளேஸ்ல 0, 1, 5. சோ கம்பேரிசன் பண்ணும்போது எது பெரிய நம்பர் இதுல? 5 தான் பெருசு. கரெக்ட்டா? சோ அப்ப 5 பெருசு அப்படிங்கும்போது இந்த 3 பேர் பண்ணின சாதனையில 8.95 தான் பெருசு. கரெக்ட்டா? அப்போ 8.95 அப்படிங்கிற நம்பர் தான் பெரிய நம்பர். சோ இப்ப கம்பேரிசன்ல பாத்தீங்கன்னா 90 இஸ் ஸ்மால், 91 இஸ் அடுத்தது, 95 இஸ் லாஸ்ட். அதுதான் பிக்கஸ்ட் ஒன். கரெக்டா? சோ இப்படிதான் நம்ம கம்பேரிசன் பண்ணணும். இப்ப புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த விஷயத்த நான் வந்து உங்களுக்கு சிமுலேஷன்ல காட்டுறேன். தசம இலக்கத்தோட வலது பக்கத்துல இருக்கிற பூஜ்ஜியத்தை வந்து நம்ம சேர்த்துப்போம். அதோடைய மதிப்பு மாறாது. இப்போ 8.950ன்னு போட்டீங்கன்னா அங்க எந்த ஒரு மதிப்பும் மாற போறது கிடையாது. சரிங்களா? சோ அதனால அத நீங்க worry பண்ணிக்க வேண்டாம். சரி. Compare the numbers 0.915 and 0.95 கொடுத்திருக்காங்க. சாரி. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 0.915, 0.95, 0.915 போட்டாச்சு. ஸோ 0.9 வரைக்கும் ரெண்டுமே சமம். இங்க 1 இருக்கிற இடத்துல 5 இருக்கு. ஸோ 1 பெருசா 5 பெருசா? 5 தான் பெருசு. ஆப்வியஸா 5 தான் பெருசு. கரெக்டா? அப்ப 0.915 இஸ் லெஸ்ஸர் தென் 0.95. கரெக்டா? The digits differ in the 100th place. 10th place விட்டுட்டு 100th placeல digit differ ஆகுது. So அதனால 95 is the biggest one அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு நம்பர் பாருங்க. 0.281, 0.28. இப்ப வந்து 10th பிளேஸ்லயும் சேம், 100th பிளேஸ்லயும் சேம், thousands பிளேஸ்ல தான் மாறுது. பார்க்கலாம் நம்ம. 0 equal to 0, 2 equal to 2, ரெண்டுமே சமம். 8 equal to 8. இப்ப இங்க வரும்போது 1 கீழே 0, 0.281, 0.280. இங்க என்னது? The digits differ in the thousands place. So அப்ப 281 பெருசா 280 பெருசா? சோ இந்த இடத்துல வந்து 281 தான் பெருசு, 280 வந்து சின்னது அப்படின்னு நமக்கு தெரியுது. அத கூட நீங்க எந்த பிளேஸ்ல அது மாறுது அந்த எக்ஸாக்ட் பர்டிகுலர் வேல்யூ 1 பெருசா 0 பெருசா? 1 தான் பெருசு. அப்போ 1 is greater than 0 அப்படின்னு உங்களுக்கு இங்க நீங்க எடுத்துக்கலாம் ஈஸியா. நீங்க இந்த ஹோல் பார்ட்ட ஃபுல் நம்பரை கம்பேர் பண்றதுக்கு அந்த எந்த பிளேஸ்ல வேல்யூ சேஞ்ச் ஓவர் ஆகுதோ அந்த பிளேஸ்ல போயிட்டு அந்த வேல்யூ இஸ் கிரேட்டர் ஆர் ஸ்மாலர் ஆர் ஈக்குவல் என்ன பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஸோ
இது பாருங்க 1.68 0.68. இது உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிடும் 1 தான் பெருசுன்னு. சோ ஃபர்ஸ்ட்ல எடுத்தோனே தெரியுது that digit differ in the ones place. 1 is greater than 0, so 1.68 is greater than 0.68. so 0.137 0.37. இப்பயும் உங்களுக்கு ஈஸியா கம்பேர் பண்ணிடுவீங்க நான் நம்புறேன். 1 பெருசா 3 பெருசா? 0 equal 0. 1 is greater than 1 is greater than 3 or lesser than 3 or 1 is lesser than 3. இது 137, இங்க வந்து 37. அப்போ 1 வந்து 3ஐ விட சிறியது. 1 வந்து 3ஐ விட சிறியது. நீங்க கேட்கலாம் இங்க 137 இருக்கு, இங்க வெறும் 37 தான் இருக்கு. 137 370, இங்க 7க்கு அடுத்தது 0 கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா இது 370, அது 137. அப்ப எது பெருசு? 3 தானே பெருசு. அப்ப 0.137 is lesser than 0.37. கரெக்ட்டுங்களா? 0.517 0.57. இங்கேயும் உங்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். 1 7 7 தான் பெருசு, 1 வந்து சின்னது. இப்போ 57 விட 517 வந்து சின்ன நம்பர். The digit differ in the 100th place. ஓகேங்களா? சோ நம்பர் கம்பேரிசன் அப்படிங்கிறது டெசிமல் நம்பர் கம்பேரிசன்ங்கிறது இவ்வளவுதான். ஓகேவா? அடுத்தது வந்து இத எண்கோட்டில் குறிப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெசிமல் numbers on the number line. So இது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எக்ஸசைஸ் 1.3 பார்த்துடலாம். பார்த்ததுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு 1.4க்கான டாபிக் போலாம். ஸோ 1.3ல என்னென்ன சம்ஸ் கொடுத்துருக்காங்க? கீழ்காணும் எண்களை ஒப்பிட்டு சிறிய எண்ணை கண்டுபிடி. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா சிமுலேஷன், சேம் அதே தான். அப்புறம் ஏறு வரிசையில கம்பேர் பண்ணிட்டு அசெண்டிங் ஆர்டர்ல எழுத சொல்லியிருக்காங்க. கீழ்காணும் தசம எண்ணை ஒப்பிட்டு பெரிய எண். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஸ்மால் நம்பர், தேர்ட் கொஸ்டின்ல ஸ்மாலஸ்ட் நம்பர். அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர். ஸோ நம்ம இப்ப பார்த்த சிமுலேஷன்ல பார்த்த இப்படியே 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் கான்செப்ட் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இருந்ததுன்னா கேட்கலாம். டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நான் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்றேன், நீங்க பாருங்க. பார்த்துட்டு டவுட்ஸ் இருந்ததுன்னா சம்ஸ்ல எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல கூட கேட்கலாம். ஓகேங்களா? சரி. compare the following decimal numbers and find out the smaller number அப்படி சொல்லியிருக்காங்க. So first questionல first subdivision 2.08, 2. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் 2 equal to 2, 0 equal to 0, 8 equal to 8. இங்க 0 is lesser than 6. இந்த டேர்ம்ல 6 இருக்கு. கரெக்டா? So comparing 2.08 and 2.086, the whole number part is equal. 10th place digit and the digit in the 100th place both are equal. So comparing the digits, thousandth place we get 0 is lesser than 6. Therefore 2.08 is lesser than 2.086. Next number is
2.08. ஓகேங்களா? இஸ் இட் கிளியர்? இதுலயே ரெண்டாவது கணக்கு பார்க்கலாமா? ரெண்டாவது சப்டிவிஷன். எஸ், பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா 0.99, 1.9. சரி, இப்போ கம்பேரிங் டு 0.99 and 1.99. First, when we compare the digits in the whole number part, we get 0 is lesser than 1. Is it right? Therefore, firstly out 99 is lesser than 1.9. Small number is 0.99. ஓகேவா? எஸ். தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? இதுலயே தேர்ட் சப்டிவிஷன். 3.53, 3.35. ஓகேவா? So whole part comparing 3.53 and 3.35, whole parts of the given two numbers are equal. Whole parts of the whole parts of the given two numbers are equal. 3 equal to 3, 5 is greater than 3. 10th place compare பண்ணும்போது 5 is greater than 3. Is it right? Correctங்களா? So comparing the digits at 10th place. Tenth place, 5 is greater than 3 or 3 is lesser than 5. Therefore, 3.53 is greater than 3.35. First number is ஓகேங்களா? ஓகே, அடுத்தது அசெண்டிங் ஆர்டர்ல ஒரு கொஸ்டின் பார்த்துடலாமா? பின் வருவனவற்றை ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஏறு வரிசையில் எழுதக்கூடிய சம் என்னன்னு பார்த்துடலாமா? எப்படி கம்பேர் பண்ணணும், எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு பார்த்துடலாங்களா? அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் அசெண்டிங் ஆர்டர். சோ இப்போ உங்களுக்கு பார்த்தோன்னே கம்பேர் பண்ற அளவுக்கு ஓரளவுக்கு ஈஸியா ஐடியா கிடைச்சிருச்சுங்களா? செகண்ட்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 2.35, 2.53, 5.32, 3.5, 3.25. First whole numbers compare பண்ணிடலாம். சரிங்களா? So comparing the whole number, parts of all the number, 5 is the greatest. கரெக்ட்டுங்களா? அதை எழுதிக்கோங்க. அனைத்து எண்களையும் முழு எண் பகுதியை ஒப்பிடும்போது 5 ஆனது மிக பெரிய எண். Comparing the whole number, parts of all the numbers, 5 is the greatest. And
5 3 2 கரெக்டா? ஓகே. சோ இதுல கிரேட்டஸ்ட் நம்பர் 5 தான் கண்டுபிடிச்சாச்சு. சோ 5ல ஒன்னே ஒன்னு தான் இருக்கு. சோ கவலையே பட வேண்டாம். அவங்கள ஃபர்ஸ்டா எடுத்து எழுதிடலாம். கரெக்ட்டுங்களா? சோ அசெண்டிங் ஆர்டர்ங்கும் போது என்ன பண்ணுவீங்க? ஏறு வரிசையில எழுதணும். சோ அந்த 5 அப்படிங்கிறவங்க தான் பெருசு. அவங்கள தனியா ஒதுக்கிடுங்க. அடுத்த பெரிய நம்பர் எது? 3 அதுக்கப்புறம் 2. சோ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 2ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். சின்னதுல இருந்து தானே பெருசு ஏறு வரிசைனா சிறிய எண்ல இருந்து பெரிய நம்பருக்கு போவோம். சோ அப்ப என்ன பண்ணுவோம்? இங்க குட்டி நம்பர் 2 2ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். அது நமக்கு இப்ப தெளிவா தெரிஞ்சிடுச்சு. 5 லாஸ்ட்ல விட்டுடுங்க. அவங்க வேண்டாம். 3ல வந்து 2 பேர் இருக்காங்க. 2ல 2 பேர் இருக்காங்க. சோ நம்ம வந்து 2ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். சோ அப்ப என்ன பண்றோம்? நவ் கம்பேரிங் 2.35 and 2.53. Their whole number parts is also equal. So அப்ப என்ன பண்ணிடுறோம்? whole number parts equal. அப்ப அடுத்தது என்ன பண்றோம்? டெசிமலுக்கு அடுத்தது 10th place கம்பேர் பண்றோம். பண்ணுவோமா? 10th place கம்பேர் பண்ணும்போது 3 பெருசா 5 பெருசா? 5 தான் ஆப்வியஸா பெருசு. அப்ப என்ன பண்ணுவோம்? 3 தான் சின்ன நம்பர். சின்னதுல இருந்து தானே ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ first one is 2.35 2.53. So இப்ப 2 ஓட ஃபேமிலி ப்ராப்ளம் இஸ் ஓவரா? இப்ப 3க்கு வாங்க. 3.52 and 3.35 அப்படி 25 அப்படின்னு இருக்கு. இங்கேயும் ஹோல் நம்பர் பார்ட்ஸ்ல 3 வந்து ஈக்குவல். ஓகே. அப்ப அத வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்த பாயிண்ட் 10th பிளேஸ் வந்து இங்க 5 இருக்கு. அடுத்ததுல வந்து 2 இருக்கு. 5 பெருசா 2 பெருசா? 5 தான் பெருசு. அப்போ 2 தான் சின்ன நம்பர். கரெக்டா? சோ அப்போ 2. அடுத்தது என்ன வரும்? 3.25. அடுத்தது 3.52. அடுத்தது 5.32. சோ சிறிய எண்ல இருந்து பெரிய எண் ஏறு வரிசை எழுதியாச்சா? சோ இப்ப புரிஞ்சுதா கான்செப்ட்? எப்படி வந்து ஏறு வரிசை கம்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கிறதுலயே ஹையஸ்ட் நம்பர் எதுன்னு கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் அதுக்கு சின்ன நம்பர், அதுக்கு சின்ன நம்பர். சோ சின்னதுல இருந்து பெருசு தான் போகணும். சோ இருக்கிறதுலயே ஸ்மாலஸ்ட் நம்பர் 2ன்னு தெரியும். ஹோல் பார்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது 2 தான். சோ அப்ப 2 எடுத்தாச்சு அப்படின்னா அந்த ஹோல் பார்ட்டோட டெசிமல் பார்ட்ஸ் எவ்வளவு இருக்கோ அதை கம்பேர் பண்ணணும். சோ டெசிமல் பார்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது என்ன கிடைச்சது உங்களுக்கு? எந்த நம்பர் பெருசு அப்படிங்கிறது அதனுடைய ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்லயோ அல்லது டென்ஸ் பிளேஸ்லயோ நம்ம வந்து காம்ப்ரமைஸ் ஆயிட்டோம். இதுதான் பெருசு, இதுதான் சின்னதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். சோ அங்க நமக்கு அடுத்த விடை கிடைச்சாச்சு. அடுத்த நம்பர் 2 முடிஞ்சுதா? அடுத்த பார்ட் 3. 3க்கு போனோம். அதையும் கம்பேர் பண்ணோம். ஹோல் நம்பர்ஸ கம்பேர் பண்ணோம். 2 ஈக்குவலா இருக்கு. அப்ப அடுத்தது என்ன பண்றோம்? இமிடியேட்டா டெசிமல் பார்ட்டுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய டென்ஸ் பிளேஸ்லயும் 100th பிளேஸ்லயும் கம்பாரிசன் எடுத்துட்டு வரும். சோ அதுவும் உங்களுக்கு சால்வ் ஆயிடுச்சு. அப்புறம் பெரிய நம்பர் எதுன்னு தெரிஞ்சாச்சு. இதே சேம் டிட்டோ கான்செப்ட் தான் 5வது கொஸ்டின். இறங்கு வரிசையில் எழுது அப்படிங்கும்போது பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் இருக்கிறதுலயே பெருசு யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அவங்கள தூக்கி ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. இது அதுக்கப்புறம் வந்து 5 பெருசா? 5க்கு அடுத்தது 4 இருந்தா 4, 4 இல்லைன்னா 3, 3 இல்லைன்னா 2 இப்படி ஒவ்வொன்றா இறக்கிட்டே வாங்க. ஆனா இறக்கிட்டே வரும்போது இப்படி ரிவர்ஸ் ஆர்டர்ல வந்துரும் இறங்கு வரிசை. ஏறு வரிசை இப்படி போவோம், கீழே மாடிப்படி ஏறிட்டு போவோம், இறங்கு வரிசை ஸ்டெப்ஸ் இறங்கிட்டு வரும். ஸோ இவ்வளவுதான் டிஃபரன்ஸ், வேற எதுவுமே கிடையாது. ஸோ 1.3க்கான கான்செப்ட் பார்த்துட்டோம் இன்னைக்கு. டெசிமல் நம்பர் கம்பேரிசன் அண்ட் அதனுடைய எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மண்டே கிளாஸ்ல வந்து 1.4 எக்ஸசைஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.